நான் சொல்கிற நிகழ்வு நடந்தது 1997. மணிமுத்தாருக்கு மூலிகை பறிக்க போயிருந்தோம். வெயில் காலத்தில் தான் பெரும்பாலும் மூலிகை பறிக்க போவோம். அப்படி போகும்போது ஒரு நாள் பறிச்சுட்டு இருக்கும்போது ரொம்ப தண்ணி தாகம் எல்லாருக்கும். மலைகளில் மூலிகை பறித்தாலும் மலைகள்னாலும் எல்லா இடங்கள்லையும் எப்போவுமே தண்ணி இருக்காது. சில இடங்களில் தண்ணி இருக்கும், சில இடங்களில் தண்ணி இருக்காது. அப்படி நாங்கள் மூலிகை பறிச்சுக்கிட்டு இருக்க இடத்துல வந்து தண்ணி இல்லாத இடம். பறிச்சுக்கிட்டு இருக்கும்போது எல்லாருக்குமே ரொம்ப தண்ணி தாகம், தண்ணி குடிக்கணும். அப்போ நாங்கள் தண்ணி எங்கே இருக்குன்னு பார்த்து போய்கிட்டு இருக்கும்போது ஒரு வித்தியாசமாக ஒரு சத்தம் கேட்டது. அப்போ என்னமோ சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லி கவனித்தோம். கவனிக்கும்போது ஏதோ உறிஞ்சுற மாதிரி சத்தம் கேட்டது. அப்போ மெதுவாக அங்கேயே அப்படியே நின்றுட்டோம். யானையாக இருக்கும் அப்படின்னு நினச்சி. ஆனால் யானை தான் வந்து அங்கே ஒரு ஊற்று, ஒரு பள்ளம், அதில் தண்ணி ஊறிக்கிட்டு இருக்கு. அதை வந்து ஊற்றுன்னு சொல்லுவாங்க. அந்த ஊற்றுல கொஞ்சமாக தண்ணி ஊறி இருந்ததை ஒரு யானை உறிஞ்சி குடிச்சிக்கிட்டு இருக்கு. அதை பார்த்தோன்னே நாங்கள் ரொம்ப பயந்துட்டு அப்படியே அங்கேயே அப்படி எல்லோரும் தரையோட தரையாக படுத்துட்டோம். அப்புறம் ரொம்ப நேரம் கழித்து அந்த யானை போயிடுச்சு. அப்புறம் நம்ம போய் அங்கே தண்ணி குடிக்கலான்னு போனால் ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை. அந்த தண்ணி ஊறினா தான் நாங்கள் குடிக்க முடியும். கொஞ்ச நேரம் அங்கே உட்காந்துருந்து தண்ணி ஊறினதுக்கப்புறம் அள்ளி குடிக்க முடியாத அளவுக்கு சகதி. அதனால் நாங்களும் படுத்துக்கிட்டு உறிஞ்சி குடிச்சிட்டு வந்தோம். அப்படி ஒரு நிகழ்வு நடந்தது.